வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டம் அத்தியாயம் 30. வனானுகமனாப்யனுஜ்ஞ காட்டிற்கு வர சம்மதிப்பது. த்ரிம்ஷः சர்கः 30வது சர்க்கம். வனானுகமனாப்யனுஜ்ஞ காட்டிற்கு வர சம்மதிப்பது. சாந்த்வியமானாத்து ராமேன மைதிலி ஜனகாத்மஜ வனவாச நிமித்தாய பர்த்தாரமிதமப்ரவீத். ஜனகாத்மஜ ஜனகராஜ புத்திரியான மைதிலி ராமேன ஸ்ரீராமரால் சாந்த்வியமானா நல்ல வார்த்தை சொல்லப்பட்டவளாக தோ இருந்த போதிலும் வனவாச நிமித்தாய வனவாசத்தின் பொருட்டு பர்த்தாரம் கணவரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னாள். ஜனகராஜ புத்திரியான மைதிலி ஸ்ரீராமரால் நல்ல வார்த்தை சொல்லப்பட்டவளாக இருந்த போதிலும் வனவாசத்தின் பொருட்டு கணவரை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். சாத்தமுத் தம சம்விக்னா சீதா விப்புல வக்ஷசம் பிரணயாச் அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம். சா அந்த சீதை உத்தம சம்விக்னா அத்தியந்தம் நடுநடுங்கியவளாய் விப்புல வக்ஷசம் விசால மார்புள்ள சூரரான தம் அந்த ராகவம் ஸ்ரீ ராகவரை பார்த்து பிரணயாச்ச அந்யோன்ய பழக்கத்தினாலும் அபிமானாத்து ச கணவர் என்கிற சொந்தத்தாலும் பரிசிக்ஷேப காரணங்களை சொல்லி மறுக்க இடம் கொடாமல் செய்தனள். அந்த சீதை அத்தியந்தம் நடுநடுங்கியவளாய் விசால மார்புள்ள சூரரான அந்த ஸ்ரீராகவரை பார்த்து அந்யோன்ய பழக்கத்தினாலும் கணவர் என்கிற சொந்தத்தாலும் காரணங்களை சொல்லி மறுக்க இடம் கொடாமல் செய்தனள். கிம் த்வா மன்யத்த வைதேஹ பிதா மே மிதிலாதிபஹ ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராம ஸ்ரீராமரே வைதேக விதேக வம்சத்தில் பிறந்தவரான மிதிலாதிபா மிதிலையின் மன்னரான மே எனது பிதா தந்தையார் பிராப்ய விஷயத்தை அறிந்து ஜாமாத்தரம் மருமகரான துவாம் தேவரீரை புருஷ விக்கிரகம் ஆண் வேஷம் போன்ற ஸ்திரியம் பெண் பிள்ளையாக அமன்யதக்கிம் நினைத்தாரா என்ன? ஸ்ரீராமரே விதேக வம்சத்தில் பிறந்தவரான மிதிலையின் மன்னரான எனது தந்தையர் விஷயத்தை அறிந்து மருமகரான தேவரீரை ஆண் வேஷம் பூண்ட பெண் பிள்ளையாக நினைத்தாரா என்ன? அன்றுதம் பத்த லோக்கோயம் அஜ்ஞானாத் யத்தி வக்ஷ்யதி தேஜோ நாஸ்தி பரம் ராமே தபதீவ திவாகரே. ராமே ஸ்ரீராமடத்தில் தபதி ஜொலிக்கும் திவாகரே இவ சூரியனிடத்தில் போல பரம் மிகுந்த தேஜக தேஜஸ்ஸு நாஸ்தி இல்லை என்று அயம் இந்த லோகக உலகத்து ஜனம் அன்றுத்தம் பொய்யை வக்ஷதி சொல்லும் யத் என்பது அஜ்ஞானாதி வேண்டுமென்று செய்யாமல் இருப்பதாலன்றோ. பத கஷ்டம். ஸ்ரீராமரிடத்தில் ஜொலிக்கும் சூரியன் இடத்தில் போல மிகுந்த தேஜஸ் இல்லை என்று இந்த உலகத்து ஜனம் பொய்யை சொல்லும் என்பது வேண்டுமென்று செய்யாமல் இருப்பதாலன்றோ கஷ்டம். கிம் ஹி கிருத்வா விஷன்னஸ்த்வம் குதோ வா பயமஸ்தி தே யத் பரித்யக்து காமஸ்த்வம் மாமனன்ய பராயணாம். துவம் தேவரீர் அனன்ய பராயணாம் வேறு தஞ்சமின்றி நம்பியிருக்கின்ற மாம் ஹி அடியாளையே கிம் ஏன் பரித்யக்து காமகா விட்டு போக திருவுளம் பற்றுகின்றீர். ஏத் எதை கிருத்வா திருவுளத்தில் நினைத்து துவம் தேவரீர் விஷன்னக துன்புறுகின்றீர். தே தேவரீருக்கு
பயம் கஷ்டம் சம்பவிக்கும் என பயப்படுதல் குத்தக எதனால் அஸ்தி உண்டாயிருக்கிறது? வா அடியாள் அறிய விரும்புகின்றேன். தேவரீர் வேறு தஞ்சமின்றி நம்பியிருக்கின்ற அடியாளையே ஏன் விட்டு போக திருவுளம் பற்றுகின்றீர்? எதை திருவுளத்தில் நினைத்து தேவரீர் துன்புறுகின்றீர்? தேவரீருக்கு கஷ்டம் சம்பவிக்கும் என பயப்படுதல் எதனால் உண்டாயிருக்கிறது? அடியாள் அறிய விரும்புகின்றேன். திமத்சேன சுதம் வீர சத்யவந்தம் அனுவ்ரதாம் சாவித்ரீமிவ மாம் வித்தி துவமாத்மபஷவர்த்தினீம். வீர பிராணநாதரே, திமத்சேன சுதம் திமத்சேனன் குமாரனாகிய சத்யவந்தம் சத்யவந்தனை அனுவ்ரதாம் தஞ்சமென கருதியவளாகிய சாவித்ரீமிவ சாவித்ரியை போன்றவளாய் ஆத்மவசவர்த்தினீம் தேவரீருக்கு பரதந்திரியாயிருப்பவளாய் மாம் அடியாளை துவம் தேவரீர் வித்தி திருவுளத்தில் அறிவீராக. பிராணநாதரே, திமத்சேனன் குமாரனாகிய சத்யவந்தனை தஞ்சமென கருதியவளாகிய சாவித்ரியை போன்றவளாய் தேவரீருக்கு பரதந்திரியாயிருப்பவளாய் அடியாளை தேவரீர் திருவுளத்தில் அறிவீராக. நத்வஹம் மனசாப்யன்யம் திருஷ்டாஸ்மி த்வத்ருத்தேனக त्वया राघव गच्छेयं यथान्या कुलपांसनी. अनघ पापरहितरागिय राघव श्रीराघव अहम अडियाள் त्वद्रुते தேவரீரை தவிர அந்நியம் வேறு எதையும் குல பாம்சனி குலத்தை கலக்கமுற செய்கிற அந்யாத்து யாரோ ஒரு சாதாரண ஸ்திரீ யதா போல் மனசாபி மனத்தாலும் திரஷ்டாஸ்மி ந நினைத்தவளில்லை. துவயா தேவரீருடன் கச்சேயம் அடியாள் வருவேன். பாப்பரஹிதராகிய ஸ்ரீராகவா அடியாள் தேவரீரை தவிர வேறெதையும் குலத்தை கலக்கமுற செய்கிற யாரோ ஒரு சாதாரண ஸ்திரீ போல் மனத்தாலும் நினைத்தவளில்லை. தேவரீருடன் அடியாள் வருவேன். ஸ்வயம் து பார்யாம் கௌமாரீம் चिरमध्युषीतां सतीं शैलूष इव मां राम परेभ्यो दातुमिच्छसि. रामा हे रामा रामा हे श्रीरामा शैलूषः इव நம்பினவரை மோசம் செய்கிறவர் போல் ஸ்வயம் தேவரீரே கௌமாரீம் ஏக பத்னி விரதம் பூண்டவனுக்கு மனைவியும் சிரம் வெகுநாளாக அத்யுஷிதாம் உடன் உரைபவளும் சதீம் துறவிக்கு அடுத்த சுகத்தை விரும்பாத பாரியாம் சாஸ்திரத்திற்குரிய மனைவியுமான மாம் து அடியாளையே பரேபியக சத்ருக்கள் அதீனத்தில் தாத்தும் கைவிட இச்சசி நினைக்கிறீர். ஏ ஸ்ரீராமா, நம்பினவரை மோசம் செய்கிறவர் போல் தேவரீரே ஏக பத்னி விரதம் பூண்டவனுக்கு மனைவியும் வெகுநாளாக உடன் உரைபவளும் துறவிக்கடுத்த சுகத்தை விரும்பாத சாஸ்திரத்துக்குரிய மனைவியுமான அடியாளையே சத்ருக்கள் அதீனத்தில் கைவிட நினைக்கிறீர். யஸ்ய பத்யம் ச ராமாத் யஸ்ய சார்த்தேவ ஹ்ருத்யசே த்வம் தஸ்ய பவ வஷ்யஸ்ச விதேயஸ்ச சதானக. அனக தோஷரகிதராகிய ராம ஸ்ரீராமா யஸ்ய எவருக்கு பத்தியம் ஹிதமான காரியமென ஆத்த ச தேவரீர் இப்பொழுது அருளிச் செய்கின்றீரோ யஸ்ய எவருடைய அர்த்தே நியமனத்தில் அவர் உத்தியசேச்ச ஈடுபட்டவராய் விளங்குகின்றீரோ தஸ்ய அவருடைய வஷ்யக ச மனம் கோணாது நடக்கின்றவராகவும் விதேயக ச இட்ட வேலையை பக்தி தலை கொண்டு செய்கின்றவராகவும் சதா எக்காலத்திலும் துவம் தேவரீர் பவ விளங்குவீர். தோஷரகிதராகிய ஸ்ரீராமா
எவருக்கு ஹிதமான காரியமென தேவரீர் இப்பொழுது அருளிச் செய்கின்றீரோ, எவருடைய நியமனத்தில் ஈடுபட்டவராய் விளங்குகின்றீரோ, அவருடைய மனம் கோணாது நடக்கின்றவராகவும் இட்ட வேலையை பக்தித்தலை கொண்டு செய்கின்றவராகவும் எக்காலத்திலும் தேவரீர் விளங்குவீர். சா மாமநாதாய வனம் நத்வம் பஸ்தாத்து மர்ஹசே தபோவா யதி வாரண்யம் ஸ்வர்கோ வா ஸ்யாத் சஹத்வயா. எதி என்றாலும் சந்த துவம் தேவரீர் அரண்யம் வா காடுதான் ஆகட்டும், தபக தபோலோகந்தான் ஆகட்டும், ஸ்வர்கா வா ஸ்வர்கந்தான் ஆகட்டும், சியாத்வா ஏற்படுகிறது எதுவாயிருந்தாலும் துவயா தேவரீருடன் சக கூடவே மாம் அடியாளை அநாதாய அழைத்து கொண்டு போகாமல் வனம் காட்டிற்கு பிரஸ்தாத்தும் எழுந்தருள அருகசின திருவுளம்பற்றக்கூடாது. என்றாலும் அந்த தேவரீர் காடுதான் ஆகட்டும், தப்போலோகந்தான் ஆகட்டும், சொர்க்கந்தான் ஆகட்டும், ஏற்படுகிறது எதுவாயிருந்தாலும் தேவரீருடன் கூடவே அடியாளை அழைத்து கொண்டு போகாமல் காட்டிற்கு எழுந்தருள திருவுளம் பற்றக்கூடாது. நச்சமே பவீத தத்ர கஷ்சித் பதி பரிஸ்ரமஹ புஷ்டதஸ்தவ கச்சந்த்ய விஹாரசயனேஷ்விஹ. பதி தர்மநெறியில் கச்சந்தியாக இருக்கின்றவளாய் தத்ர அவ்விடத்தில் எப்பொழுது விஹாரசயனேஷு விளையாட்டாய் பொழுது போக்குவதிலும் நினைத்த இடங்களில் படுத்து தூங்குகிறதிலும் தவ தேவரீரது பிருஷ்டதக திருவடி நிழலை பற்றியிருக்கும் மே அடியாளுக்கு கஷ்சிச்ச எள்ளளவும் பரிசிரமக மனக்குறை என்பது பவித்தான உண்டாகாது. தர்மநெறியில் இருக்கின்றவளாய் அவ்விடத்தில் இப்பொழுது விளையாட்டாய் பொழுது போக்குவதிலும் நினைத்த இடங்களில் படுத்து தூங்குகிறதிலும் தேவரீரது திருவடி நிழலை பற்றியிருக்கும் அடியாளுக்கு எள்ளளவும் மனக்குறை என்பது உண்டாகாது. குஷக்க ஷரேஷிக ஏச்ச கண்டக்கே நோத்ருமாக தோலாஜின சமஸ்பர்ஷா மார்கே மம சகத்வயா. மார்கே வழியில் குஷகாஷ ஷரேஷிகாக தருப்பைகளும் வழல்களும் சம்புகளும் நாணல்களும் கண்டக்கினக முள்ளுள்ள துருமாச்ச மரங்களும் எவைகளோ அவைகள் துவயாசக தேவரீரோடு கூட இருக்கும் மம அடியாளுக்கு தோலாஜின சமஸ்பர்ஷாக பஞ்சாலும் மான் தோலாலும் போல் இந்திரிய அனுபவங்கள் ஏற்படும். வழியில் தருப்பைகளும் வழல்களும் சம்புகளும் நாணல்களும் முள்ளுள்ள மரங்களும் எவைகளோ அவைகள் தேவரீரோடு கூட இருக்கும் அடியாளுக்கு பஞ்சாலும் மான் தோலாலும் போல் இந்திரிய அனுபவங்கள் ஏற்படும். மகாவாத்த சமுத்தூத்தம் யன்மாம பக்கரிஷ்யதி ரஜோ ரமண தன்மன்யே பரார்க்யமிவ சந்தனம். ரமண பிராணநாதரே, மாம் என் மீது மகாவாத்த சமுத்தூத்தம் பெருங்காற்றால் கிளம்பிய ரஜக புழுதி அபகரிஷ்யதி படுகிறது. எதுவோ ததை பரார்க்கியம் சிறந்த சந்தனமிவ சந்தனமென மன்யே அடியாள் சிந்தையில் கொள்வேன். பிராணநாதரே, என் மீது பெருங்காற்றால் கிளம்பிய புழுதி படுகிறது எதுவோ அதை சிறந்த சந்தனமென அடியாள் சிந்தையில் கொள்வேன். ஷாத்வலேஷோ யதா சிஷ்யே வனாந்தே வன கோச்சரம் குத்தாஸ்தரண தல்பேஷோ கிம் சியாத் சுகதரம் ததஹ. வனகோச்சர வனத்தை திருமாளிகையாய் கொண்டு விட்டவரே, வனாந்தே வனமத்தியில் ஷாத்வலேஷோ இளம் புட்களுள்ள இடங்களில் யதா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சிஷ்யே நான் படுத்திருப்பேனோ ததா அதை காட்டிலும் சுகத்தரம் அதிகமான மனசந்துஷ்டி
குதாஸ்தரண தல்பேஷு விசித்திரமான கம்பளத்தையும் குசும்பாசாயம் போட்ட மேல விரிப்பையுடைய படுக்கைகளிலும் சியாத்கிம் எப்படி உண்டாகும்? வனத்தை திருமாளிகையாய் கொண்டு விட்டவரே, வனமத்தியில் இளம் புட்களுள்ள இடங்களில் எவ்வளவு அதிகமாக நான் படுத்திருப்பேனோ அதை காட்டிலும் அதிகமான மனசந்துஷ்டி விசித்திரமான கம்பளத்தையும் குசும்பாசாயம் போட்ட மேல விரிப்பையும் உடைய படுக்கைகளில் எப்படி உண்டாகும்? பத்ரம் மூலம் ஃபலம் யத்வம் அல்பம் வா யதி வா பஹுவோ தாஸ்யசி ஸ்வயமாஹ்ருத்ய தன்மே மிருத்தரசோபமம். துவம் தேவரேர் யத் பத்திரம் எந்த இலையையோ, மூலம் வா கிழங்கையோ, ஃபலம் வா கனியையோ, ஸ்வயம் தானாகவே அல்பம் சிரமமே இன்றி ஆஹ்ருத்தியை எடுத்து வந்து, யதி எப்போதைக்கெப்போது, தாஸ்யசி அளித்து அருள்வீரோ, தத் அது மே அடியாளுக்கு பஹூ பெரிதாய் அமிர்த ரசோபமம் அமிர்த ரசத்திற்கு ஒப்பாயிருக்கும். தேவரீர் எந்த இலையையோ கிழங்கையோ கனியையோ தானாகவே சிரமமே இன்றி எடுத்து வந்து எப்போதைக்கெப்போது அளித்து அருள்வீரோ, அது அடியாளுக்கு பெரிதாய் அமிர்த ரசத்திற்கு ஒப்பாயிருக்கும். ந மாத்துர்ன பித்துஸ்தத்ர ஸ்மரிஷ்யாமி ந வேஷ்மனஹ அர்த்தவான் இப்ப முஞ்சானா புஷ்பாணி ச ஃபலானி ச. தத்ர அவ்விடத்தில் அர்த்தவாணி அந்தந்த காலங்களில் உண்டாகிற புஷ்பாணி ச புஷ்பங்களையும் ஃபலானி ச பழங்களையும் உப்ப புஞ்சானா சந்தோஷமாய் புசித்துக்கொண்டு வேஷ்மனக திருமாளிகையினது ஸ்மரிஷ்யாமி ந ஞாபத்திற்கும் சிந்தையில் இடம் கொடேன். மாத்துஹூன தாயினுடையதற்கும் இடம் கொடேன். பித்துஹூன திருத்தாதையினுடையதற்கும் இடம் கொடேன். அவ்விடத்தில் அந்தந்த காலங்களில் உண்டாகிற புஷ்பங்களையும் பழங்களையும் சந்தோஷமாய் புசித்துக்கொண்டு திருமாளிகையினது ஞாபகத்திற்கும் சிந்தையில் இடம் கொடேன். தாயினுடையதற்கும் இடம் கொடேன். திருத்தாதையினுடையதற்கும் இடம் கொடேன். நச்சத்தத்ர கதக்கிஞ்சித் द्रष्टुमर्हसि विप्रियं मत्कृतेन च ते शोको न भविष्यामि दुर्भरा. துர்பரா கஷ்டப்பட்டு ஆதரிக்க வேண்டியவளாய் பவிஷ்யாமின அடியாள் ஆகமாட்டேன். தே தேவரிற்கு சோகஹாச்ச மனக்கவலை என்பதே ந வேண்டாம். தத்ர அவ்விடத்தில் கதக எழுந்தருளியிருக்கும் தேவரீர் மத்கிருத்தே என் விஷயத்தில் விப்ரியம் அசௌகரியம் என்பதை கிஞ்சிச்ச எள்ளளவும் திரஷ்டும் காண அருகசின முடியாது. கஷ்டப்பட்டு ஆதரிக்க வேண்டியவளாய் அடியாள் ஆகமாட்டேன். தேவரீருக்கு மனக்கவலை என்பதே வேண்டாம். அவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கும் தேவரீர் என் விஷயத்தில் அசௌகரியம் என்பதை எள்ளளவும் காண முடியாது. யஸ்த்வயா சக சஸ்வர்கோ நிரயோ யஸ்த்வயா வினா இதி ஜானன் பராம் பிரீத்திம் கச்ச ராமமயா சஹ. ராம யாவருடைய மனதையும் களிப்புற செய்பவரே துவயா சக தேவரீர் உடனிருத்தல். யா யதுவோ சஹ அதுவே ஸ்வர்கா ஸ்வர்க்கம் துவயா தேவரீரை வினா விட்டு பிரிந்திருப்பது. யஹ யதுவோ அதுதான் நிறைய நரகம் இதி என்கிறதாகிய பராம் சர்வோத்கிருஷ்டமாய் கொள்ளப்பட்ட பிரீத்தி மனோரதத்தை ஜானன் திருவுளத்தில் கொண்டவராகி மயா அடியாளோடு சக கூடவே கச்ச எழுந்தருளக் கடவீர்.
யாவருடைய மனதையும் களிப்புற செய்பவரே, தேவரீர் உடனிருத்தல் எதுவோ அதுவே ஸ்வர்க்கம், தேவரீரை விட்டு பிரிந்திருப்பது எதுவோ அதுதான் நரகம் என்கிறதாகிய சர்வோத்கிருஷ்டமாய் கொள்ளப்பட்ட மனோரதத்தை திருவுளத்தில் கொண்டவராகி அடியாளோடு கூடவே எழுந்தருள கடவீர். அத மாமேவமவ்யக்ராம் வனம் நைவ நயிஷ்யசி விஷமத்யைவ பாஸ்யாமி மாகமம் த்விஷதாம்பஷம். ஏவம் இப்படி அவ்யக்ராம் உள்ள முருகி வேண்டிக் கொள்ளும் மாமடியாளே, வனம் காட்டிற்கு நயிஷ்யசின அழைத்து கொண்டு போகிறீர் இல்லை. அத என்றால் அத்யேவ இப்பொழுதே விஷத்தை பாஸ்யாமி அடியாள் குடித்துவிடப் போகின்றேன். துஷதாம் பகையாளிகளுக்கு வசம் ஏவ கீழ்ப்பட்டு இருத்தல் என்பதையே மா கமம் அடியாள் அடைய மாட்டேன். இப்படி உள்ள முருகி வேண்டிக் கொள்ளும் அடியாளை காட்டிற்கு அழைத்து கொண்டு போகின்றீர் இல்லை என்றால் இப்பொழுதே விஷத்தை அடியாள் குடித்துவிடப் போகின்றேன். பகையாளிகளுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தல் என்பதையே அடியாள் அடைய மாட்டேன். பஷ்சாதபி ஹி துக்கேன மம நைவாஸ்தி ஜீவிதம் உஜ்ஜிதாயாஸ்த்வயா நாத ததைவ மரணம்பரம். நாத பிராணநாதரே, त्वयापि தேவரீராலும் உஜ்ஜிதாயாக தள்ளி வைக்கப்பட்டவளாகிய மம அடியாளுக்கு பஷ்சாத் அதற்கு மேல் துக்கேன ஏவ மனோவேதனையினாலேயே ஜீவிதம் உயிர் அஸ்தின இராது. ஹீ ஆதலால் ததா இப்பொழுதே மரணம் உயிரை விடுதல் வாரம் ஏவ மேம்பட்டதாகுமே. பிராணநாதரே, தேவரீராலும் தள்ளி வைக்கப்பட்டவளாகிய அடியாளுக்கு அதற்கு மேல் மனோவேதனையினாலேயே உயிர் இராது. ஆதலால் இப்பொழுதே உயிரை விடுதல் மேம்பட்டதாகுமே. இமம் ஹி சஹிதும் ஷோகம் முகூர்த்தமபி நோத்ஸஹே கிம் புனர்தச வருஷாணி த்ரீணி சைக்கம் ச துக்கிதா. இமம் இந்த ஷோகம் மனோவேதனையை சகித்தும் சகிக்க முகூர்த்தமப்பி ஒரு க்ஷணப்பொழுதும் உற்சகேன அடியாள் மனம் துணிவு பெறாது. ஈ அப்படி இருக்க துக்கிதா மனம் நொந்தவளாய் ஏக்கம் ஒரு வருஷம் அதற்கு மேல் த்ரீணீச்ச 3 வருஷங்கள் அதற்கு மேல் தச வருஷாணீச்ச 10 வருஷங்கள் என்றால் கிம்புணக முடியாது என்பதை பற்றி சொல்ல வேண்டுமோ? இந்த மனோவேதனையை சகிக்க ஒரு க்ஷணப்பொழுதும் அடியாள் மனம் துணிவு பெறாது. அப்படி இருக்க மனம் நொந்தவளாய் ஒரு வருஷம் அதற்கு மேல் 3 வருஷங்கள் அதற்கு மேல் 10 வருஷங்கள் என்றால் முடியாது என்பதை பற்றி சொல்ல வேண்டுமோ? இதி சா ஷோக சந்தப்தா விலப்யே கருணம்புஹ சுக்ரோஷபதி மாயஸ்த புருஷமாலிங்க சஸ்வரம். ஆயஸ்த அதிகமான வேதனையுற்ற சாவள் இதி மேற்கண்ட வண்ணமாய் கருணம் கருணை விளைவிக்கும் வண்ணமாய் பகு பலவாராய் விலப்பிய திருவாய் மலர்ந்து அருளிவிட்டு ஷோக சந்தப்தா மனவேதனையினால் அதிக ஆயாசம் அடைந்தவளாகி பதிம் கணவனாரை ஆலிங்கே கட்டி அணைத்து கொண்டு சஸ்வரம் கூவென்று கேவி புருஷம் உறக்க சுக்ரோஷ அழுதனள். அதிகமான வேதனையுற்ற அவள் மேற்கண்ட வண்ணமாய் கருணை விளைவிக்கும் வண்ணமாய் பலவாராய் திருவாய் மலர்ந்து அருளிவிட்டு மனவேதனையினால் அதிக ஆயாசம் அடைந்தவளாகி கணவனாரை கட்டி அணைத்து கொண்டு கூவென்று கேவி உறக்க அழுதனள். சாவித்தா பகூபிர்வாக்யைர் திக்தைரிவ கஜாங்கனா சிரசன்னியதம் பாஷ்பம் முமோச்சாக்னேமி வாரணிஹி. அவள் பகுபிஹி அதி கஷ்டமாயுள்ள வாக்கியகி நியமனங்களால் கஜாங்கனா வடதிக்கு கஜமானது
திக்தைகி நஞ்சு பூசிய பானங்களால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வித்தா புண்பட்ட மனத்திலாளாகி சிர சந்நியத்தம் வெகு காலமாக உள்ளடக்கி வைத்திருந்த பாஷ்பம் கண்ணீரை அரணிகி அரணிக்கட்டை அக்னியை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே முமோச்ச சொரிந்தனள். அவள் அதி கஷ்டமாயுள்ள நியமனங்களால் வட திக்கு கஜமானது நஞ்சு பூசிய பானங்களால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே புண்பட்ட மனத்தினாளாகி வெகு காலமாக உள்ளடக்கி வைத்திருந்த கண்ணீரை அரணிக்கட்டை அக்னியை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சொரிந்தனள். தஸ்ய ஸ்பட்டிக சங்காஷம் வாரி சந்தாப்ப சம்பவம் நேத்ராபியாம் பரி சுஸ்ராவ பங்கஜாபியாமேவோதகம். தஸ்யாக அவளுடைய நேத்ராபியாம் இரு திருக்கண்களிலிருந்து சந்தாப சம்பவம் துக்கத்தால் வடிந்ததும் ஸ்பட்டிக சங்காஷம் பளிங்கினை ஒத்ததுமாகிய வாரி நீர் பங்கஜாபியாம் தாமரை புஷ்பங்களிலிருந்து உதக்கம் இவ நீர்த்துளி போல பரிசுஸ்ராவ எங்கும் பெருகிற்று. அவளுடைய இரு திருக்கண்களிலிருந்து துக்கத்தால் வடிந்ததும் பளிங்கினை ஒத்ததுமாகிய நீர் தாமரை புஷ்பங்களிலிருந்து நீர்த்துளி போல எங்கும் பெருகிற்று. தச்சைவாமல சந்திராபம் முகமாய தலோச்சனம் பரியேஷுஷ்யத பாஷ்பேன ஜலோத்ருத்தமேவாம்புஜம். அமல சந்திராபம் களங்கமற்ற சந்திரனை ஒத்ததும் ஆயத்தலோச்சனம் ச அகன்ற இரு திருக்கண்களை உடையதுமான தந்த முகம் ஏவ திருமுக மண்டலமும் பாஷ்பேன கண்ணீரினால் ஜலோத்ருத்தம் நீரின்று பறித்து வெளியில் போடப்பட்ட அம்புஜம் தாமரை புஷ்பம் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பெரிய சுஷ்யத்தை வாடி ஒளி இழந்ததாயிற்று. களங்கமற்ற சந்திரனை ஒத்ததும் அகன்ற இரு திருக்கண்களை உடையதுமான அந்த திருமுக மண்டலமும் கண்ணீரினால் நீரினின்று பறித்து வெளியில் போடப்பட்ட தாமரை புஷ்பம் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வாடி ஒளி இழந்ததாயிற்று. தாம் பரிஷ்வஜ்ய பாஹுப்யாம் விசஞ்ஞாமிவ துக்கிதாம் உவாச வசனம் ராமஹ பரிவிஸ்வாசயம்ஸ்தத. ராமக ஸ்ரீராமர் ததா இப்பொழுது இவ அப்படியாய் துக்கிதாம் மனவேதனையால் வாட்டமடைந்தவளாய் விசஞ்ஞா மெய்மறந்து கிடக்கும் தாம் அவளை பரிவிஸ்வாசயன் மனம் தேர்த்து மகிழ்வு கொள்ளும்படி செய்கின்றவராகியே பாகுப்யாம் இரு திருக்கரங்களாலும் பரிஷ்வச்சிய ஆலிங்கனம் செய்தருளி வச்சனம் பின்வரும் திருவாக்கை உவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். ஸ்ரீராமர் இப்பொழுது அப்படியாய் மனவேதனையால் வாட்டமடைந்தவளாய் மெய்மறந்து கிடக்கும் அவளை மனம் தேர்ந்து மகிழ்வு கொள்ளும்படி செய்கின்றவராகி இரு திருக்கரங்களாலும் ஆலிங்கனம் செய்தருளி பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். ந தேவி தவ துக்கேன ஸ்வர்கமப்யபிரோச்சதே நஹி மேஸ்தி பயம் கிஞ்சித் ஸ்வயம் போரிவ சர்வதः. தேவி என் பிராணநாயகி தவ உனக்கு துக்கேன துன்பம் விளைவிக்கின்றதென்றால் ஸ்வர்கமப்பே ஸ்வர்க்கத்தையும் அபிரோச்சையேன நான் நன்கு மதியேன். மே எனக்கு ஸ்வயம்போகோ சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுக்கு இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கிஞ்சித் எள்ளளவும் சர்வதா எக்காலத்திலும் எப்படிப்பட்டதாகியும் பயம் ஹி பயம் என்பதே அஸ்தீன இல்லை. என் பிராணநாயகி உனக்கு துன்பம் விளைவிக்கின்றதென்றால் ஸ்வர்க்கத்தையும் நான் நன்கு மதியேன். எனக்கு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுக்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எள்ளளவும் எக்காலத்திலும் எப்படிப்பட்டதாகியும் பயம் என்பதே இல்லை. தவ சர்வமபிப்ராயமவிஜ்ஞாய சுபானனே வாசம் ந ரோச்சயேரண்யே சக்திமானப்பே ரக்ஷனே.
சுபானனே அந்தரங்க பத்திமையை நன்கு விளங்க காட்டும் திருமுக மண்டலம் உடையவளே, ரக்ஷனே பாதுகாக்கும் விஷயத்தில் சக்திமான் அப்பி திறமை உற்றவனாயிருக்கையிலும், தவ உனது அபிப்பிராயம் உள்ளத்தின் கருத்தை சர்வம் முற்றும் அவிஜ்ஞாய கேட்டு அறிந்து கொள்ளாது அரண்யே காட்டில் வாசம் செய்தலை ரோச்சையேன நான் ஏற்றுக்கொள்ளாதிருந்தேன். அந்தரங்க பத்திமையை நன்கு விளக்க காட்டும் திருமுக மண்டலம் உடையவளே, பாதுகாக்கும் விஷயத்தில் திறமை உற்றவனாயிருக்கையிலும் உனது உள்ளத்தின் கருத்தை முற்றும் கேட்டு அறிந்து கொள்ளாது காட்டில் வாசம் செய்தலை நான் ஏற்றுக்கொள்ளாதிருந்தேன். யஸ்ருஷ்டாசி மயா சார்த்தம் வனவாசாய மைதிலி ந விஹாத்தும் மயா சக்யா பிரீத்திராத்மவதா யதா. மித்திலை மன்னரின் திருமகளே, மயா சார்த்தம் என்னோடு கூடவே வனவாசாய வனவாசம் செய்வதற்காக சிருஷ்டாசி நீ படைக்கப்பட்டனை. யத் ஆகையால் ஆத்மவதா எப்பவும் ஏதிலும் மனதை சிதறவிடாத மயா என்னால் பிரீத்திகி மன்மதனின் மனையாட்டியாகிய பிரீத்தி தேவி யதா போன்றவளாகிய நீ விஹாத்தும் பிரிந்து இங்கு விடுவதற்கு சக்கியான உரியவள் அல்லள். மித்திலை மன்னரின் திருமகளே, என்னோடு கூடவே வனவாசம் செய்வதற்காக நீ படைக்கப்பட்டனை. ஆகையால் எப்பவும் எதிலும் மனதை சிதறவிடாத என்னால் மன்மதனின் மனையாட்டியாகிய பிரீத்தி தேவி போன்றவளாகிய நீ பிரிந்து இங்கு விடுவதற்கு உரியவள் அல்லள். தர்மஸ்து கஜநாசோரு சத்பிராச்சரிதப்புர தம் சாஹம் அனுவர்த்தேத்ய யதா சூரியம் சுவர்ச்சலா. கஜநாசோரு யானை துதிக்கைகளை ஒத்த துடைகளை உடையாய், சுவர்ச்சலா சூரிய பகவானின் மணியாட்டியாகிய சுவர்ச்சலா தேவி, சூரியம் து சூரிய பகவானின் பக்கலில் இருத்தலாகிறதும், புறா பூர்வத்திய சத்பிகி பெரியோர்களால் யதா இது போன்றதாகிய தர்மக வானப்பிரஸ்தாசிரமானது ஆச்சரித்தக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அகம் நான் தம் ச அதையே அத்ய இப்பொழுது அணுவர்த்தே ஏற்றுக்கொள்ளுகிறேன். யானை துதிக்கைகளை ஒத்த துடைகளை உடைய சூரிய பகவானின் மணியாட்டி ஆகிய சுவர்ச்சலா தேவி சூரிய பகவானின் பக்கலில் இருத்தலாகிறதும், பூர்வத்திய பெரியோர்களால் இதுபோன்றதாகிய வானப்பிரஸ்த ஆசிரமானது அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதையே இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறேன். நக்கல்வகம் ந கச்சேயம் வனம் ஜனக நந்தினி வச்சனம் தன்னயதி மாம் பித்து சத்யோபப்ரும்ஹிதம். ஜனகநந்தினே, ஜனக ஸ்ரீரத்னமே, பிது தாதையின் வச்சனம் நியமனமானது சத்யோபப்ரும்ஹிதம் நியமனத்தை சிறமேற்கொண்டு செய்கிறேன் என்கிற சத்திய வாக்குடன் விளங்குகின்றதாய் மாம் என்னை வனம் காட்டுக்கு நயத்தி இப்பொழுது போகச் செய்கிறது. தத் ஆதலால் அகம் நான் கச்சேயம் ந போகாமல் இருப்பேன் என்பது நக்கலு இல்லவே இல்லை. ஜனக ஸ்ரீரத்னமே, திருத்தாதையின் நியமனமானது நியமனத்தை சிறமேற்கொண்டு செய்கிறேன் என்ற சத்திய வாக்குடன் விளங்குகின்றதாய் என்னை காட்டுக்கு இப்பொழுது போகச் செய்கிறது. ஆதலால் நான் போகாமல் இருப்பேன் என்பது இல்லவே இல்லை. ஏஷ தர்மஸ்து சுஷ்ரோணி பித்துர்மாதுஷ்ச வஷ்யத ஆஜ்ஞாமகம் வ்யதிக்ரம்ய நாகம் ஜீவித்துமுத்ஸஹே. சுஷ்ரோணி சதா சன்மார்க்கத்தையே அனுஷ்டிப்பவளே, பித்துகோ தகப்பனாருடையவும் மாத்துகோ ச தாயாருடையவும் ஆக்ஞாம் நியமனத்துக்கு வஷ்யதா கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது. ஏஷகத்து இதுதான் தர்மக தர்மவிதி. ஆகம் நான் ஆகம் தான் என கர்வம் கொண்டு தர்ம அனுஷ்டானத்திற்கு விரோதமாய் வெத்திக்கிரமிய மீறி நடந்து ஜீவித்தும் பிழைத்திருக்க உற்சகேன பொறேன்.
சதா சன்மார்க்கத்தையே அனுஷ்டிப்பவளே, தகப்பனாருடையவும் தாயாருடையவும் நியமனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது இதுதான் தர்ம விதி. நான் தான் என கர்வம் கொண்டு தர்ம அனுஷ்டானத்திற்கு விரோதமாய் மீறி நடந்து பிழைத்திருக்க பொறேன். அஸ்வாதீனம் கதம் தெய்வம் பிரகாரேரபிராத்யதே ஸ்வாதீனம் சமத்திக்ரம்ய மாத்தரம் பித்தரம் குரும். சுவாதீனம் பிரத்யக்ஷமாயிருக்கும் மாத்தரம் தாயையும் பித்தரம் தகப்பனையும் குருவையும் சமத்திக்கிரமிய உபேட்சை செய்து அஸ்வாதீனம் பிரத்யக்ஷத்தில் காணப்படாது மறைந்திருக்கின்ற தெய்வம் ஓர் தெய்வம் பிரகாரைகி பலவிதமாய் கதம் ஏன் எந்த பயனை பெற அபிராத்தியத்தே ஒருவனால் பூஜை செய்யப்படுகிறது. பிரத்யக்ஷமாயிருக்கும் தாயையும் தகப்பனையும் குருவையும் உபேட்சை செய்து பிரத்யக்ஷத்தில் காணப்படாது மறைந்திருக்கின்ற ஓர் தெய்வம் பலவிதமாய் ஏன் எந்த பயனை பெற ஒருவனால் பூஜை செய்யப்படுகிறது. யத்ர தத்ர த்ரயோ லோகாஹ பவித்ரம் தத் சமம் புவி நான்யத் அஸ்தே சுபாப்பாங்கே தேனேதம் அபிராத்யதே. த்ரயஹ லோகாஹ மூன்று உலகங்களும் யத்ர எதில் நிலை கொண்டிருக்கிறதோ தத்ர அதாகிறதும் புவி பூலோகத்தில் தத் சமம் அதே பயனை அளிக்கத்தக்கதாகிய பவித்திரம் சகல பாப்ப நிவர்த்தியாய் விளங்குகிறதும் புண்ணியத்தை விளைவிக்கிறதுமானது. அந்யத் வேறொன்றும் பித்ருவாக்கிய பரிபாலனத்தை தவிர வேறொன்றும் அஸ்தீன இல்லை. சுபா பாங்கே அழகிய திருக்கண்களையுடையாய் தேன ஆகையால்தான் இதம் இது அபிராத்தியத்தே ஒருவனால் இஷ்டப்படப்படுகிறது. மூன்று உலகங்களும் எதில் நிலை கொண்டிருக்கிறதோ அதாகிறதும் பூலோகத்தில் அதே பயனை அளிக்கத்தக்கதாகிய சகல பாப்ப நிவர்த்தியாய் விளங்குகிறதும் புண்ணியத்தை விளைவிக்கிறதுமானது வேறொன்றும் பித்ருவாக்கிய பரிபாலனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அழகிய திருக்கண்களையுடையாய் ஆகையால் தான் இது ஒருவனால் இஷ்டப்படப்படுகிறது. ந சத்யம் தானமானோ வா ந யஜ்ஞாச்சாப்த தக்ஷிணாஹ ததா பலகராசீதே யதா சேவா பிதுர்ஹித. சீதே சீதே பிதுஹு தகப்பனார் ஒருவருக்கு சேவா திருவுளத்தின்படி நடந்து திருத்தொண்டு செய்தல் ஹிதா நன்மையை விளைவிப்பது யதா ததா எவ்வளவோ அவ்வளவு சத்தியம் ச எப்பொழுதும் மற்றபடியாய் தர்ம அனுஷ்டானமுடைய தன்மையும் கூட ந ஆகமாட்டாது. தானமானோ ஏராளமாய் தானம் செய்தல் மகாபாக்கியம் பெற்று விளங்குதல் இவ்விரண்டுந்தான் ஆகட்டும். ஆப்த தக்ஷிணாக விசேஷ தக்ஷணைகளுடன் செய்த யஜ்ஞாக வா யாகங்கள் தானாகட்டும். பலக்கராக அவ்வளவு பலனை அளிக்க வல்லமை உள்ளவைகளாக ந ஆகா. சீதே தகப்பனார் ஒருவருக்கு திருவுளத்தின்படி நடந்து திருத்தொண்டு செய்தல் நன்மையை விளைவிப்பது எவ்வளவோ அவ்வளவு எப்பொழுதும் மற்றபடியாய் தர்ம அனுஷ்டானமுடைய தன்மையும் கூட ஆகமாட்டாது. ஏராளமாய் தானம் செய்தல் மகாபாக்கியம் பெற்று விளங்குதல் இவ்விரண்டுந்தான் ஆகட்டும். விசேஷ தக்ஷணைகளுடன் செய்த யாகங்கள் தான் ஆகட்டும் அவ்வளவு பலனை அளிக்க வல்லமை உள்ளவைகளாக ஆகா. ஸ்வர்கோதனம் வா தானியம் வா வித்யாபுத்ரா சுகானி ச குரு ப்ருத்யனுரோதேன ந கிஞ்சிதபி துர்லபம். ஸ்வர்கः ஸ்வர்கந்தானாகட்டும், தனம் தனந்தானாகட்டும், தானியம் தானியம் தானாகட்டும், வித்யாக பரமாத்மாவை உள்ளபடி அறிய வேண்டிய வித்தைகள் தான் ஆகட்டும், புத்திராக நல் புதல்வர்களை பெற்ற பாக்கியங்கள் தான் ஆகட்டும், சுகானி வா லோக இன்பங்கள் தான் ஆகட்டும், குரு விருத்தியனுரோதேனச்ச பிதாவின் திருவளத்தின்படி நடப்பது ஒன்றையே சர்வமுமாய் கொண்டு அனுஷ்டிப்பது ஒன்றினாலேயே
கிஞ்சித்வாபி ஏதேனும் ஒன்று என்றாலும் சரி, எல்லாம் என்றாலும் சரி, துர்லபம்ன பெற முடியாது என்பது இல்லையே. ஸ்வர்க்கந்தானாகட்டும், தனந்தானாகட்டும், தானியந்தானாகட்டும், பரமாத்மாவை உள்ளபடி அறிய வேண்டிய வித்தைகள் தானாகட்டும், நல்புதல்வர்களை பெற்ற பாக்கியங்கள் தானாகட்டும், லோக இன்பங்கள் தானாகட்டும், பிதாவின் திருவுளத்தின்படி நடப்பதொன்றையே சர்வமுமாய்க் கொண்டு அனுஷ்டிப்பது ஒன்றினாலேயே ஏதேனும் ஒன்று என்றாலும் சரி, எல்லாம் என்றாலும் சரி பெற முடியாது என்பதில்லையே. தேவகந்தர்வ கோலோகான் பிரம்மலோகான் ஸ்ததா நராக பிராப்னுவந்தி மகாத்மானோ மாதா பித்ருபராயணாக. மாதா பித்ருபராயணாக தாய் தந்தைகளின் சொற்படி நடப்பதில் மனதை முற்றிலும் செலுத்திய மகாத்மானக மகாத்மாக்களாகிய நராக மனிதர்கள் தேவ கந்தர்வ கோலோகான் தேவலோகம், கந்தர்வலோகம், கோலோகம் இவைகளையும், தத்தா அவைகளுக்கு மேல் பிரம்மலோகான் பிரம்மலோகங்களையும் பிராப்னுவந்தி அடைகின்றனர். தாய் தந்தையர்களின் சொற்படி நடப்பதில் மனதை முற்றிலும் செலுத்திய மகாத்மாக்களாகிய மனிதர்கள் தேவலோகம், கந்தர்வலோகம், கோலோகம் இவைகளையும் அவைகளுக்கு மேல் பிரம்மலோகங்களையும் அடைகின்றனர். சமாம் பிதா யதா சாஸ்தி சத்யதர்ம பதே ஸ்திதः ததா வர்த்தித்துமிச்சாமி ச ஹி தர்ம சனாதனः. சஹ அந்த பிதா திருத்தாதே மாம் என்னை யதா எவ்வாறு சாஸ்தி கட்டளை இடுகின்றனரோ ததா அவ்வாறே சத்திய தர்ம பதே உண்மையாகிய தர்ம வழியில் ஸ்திதக அசஞ்சலா பற்று உடையவனாய் வர்த்தித்தும் செய்ய இச்சாமி நான் நிச்சயம் கொண்டிருக்கின்றேன். சஹாஹி அதுதான் சனாதனக தொல்லையான தர்மஹா தர்மம். அந்த திருத்தாதை என்னை எவ்வாறு கட்டளையிடுகின்றனரோ அவ்வாறே உண்மையாகிய தர்ம வழியில் அசஞ்சலா பற்றுடையவனாய் செய்ய நான் நிச்சயம் கொண்டிருக்கிறேன். அதுதான் தொல்லையான தர்மம். மம சன்னா மத்திசீதே த்வாம் நேத்தும் தண்டகாவனம் வசிஷ்யாமீதி சாத்வம் மாம் அனூயாத்தும் சுநிஷ்சித. சீதே சீதே சா சாக்ஷாத் மகாலட்சுமியாகும். துவம் நீ தண்டகாவனம் தண்டகாவனத்தில் வசிஷ்யாமி நான் வாசம் செய்வேன். இத்தி என்று சுநிஷ்சிதா நிச்சயம் கொண்டவளாய், சன்னா மனம் குன்றினவளாயினை, துவாம் உன்னை நேத்தும் கூட அழைத்து போவதற்கும், மாம் என்னை அனுயாத்தும் நீ பின்பற்றி வருவதற்கும், மம எனக்கு மதிகி மனத்திடம் உண்டாகிவிட்டது. சீதே சாக்ஷாத் மகாலட்சுமியாகும் நீ தண்டகாவனத்தில் நான் வாசம் செய்வேன் என்று நிச்சயம் கொண்டவளாய், மனம் குன்றினவளாய் ஆயினை, உன்னை கூட அழைத்து போவதற்கும் என்னை நீ பின்பற்றி வருவதற்கும் எனக்கு மனத்திடம் உண்டாகிவிட்டது. சாஹி சிருஷ்டானவத்யாங்கி வனாயே மதீரேக்ஷணே அனுகச்சஸ்வ மாம்பீரோ சகதர்மச்சரி பவ. அனவத்யாங்கி திவ்யமான லக்ஷணங்களை அமைந்த அவயங்களை உடையவளே, மதிரேக்ஷனே பிரமிக்கத்தக்க இரு கண்களை உடையாய், பீரு என் சாயையே, வனாய வனவாசத்திற்காக, சிருஷ்டா நீ படைக்கப்பட்டனை, ஹீ ஆனபடியால், சா அந்த நீ, மாம் என்னை, அனுகச்சஸ்வ பின்தொடர்ந்து வா. சக தர்மச்சரி பக்கலிலிருந்து தர்மங்களை செய்பவளாய், பவ இரு. திவ்யமான லக்ஷணங்களை அமைந்த அவயங்களை உடையவளே, பிரமிக்கத்தக்க இரு கண்களை உடையாய், என் சாயையே, வனவாசத்திற்காக நீ படைக்கப்பட்டனை ஆனபடியால் அந்த நீ என்னை பின்தொடர்ந்து வா, பக்கலிலிருந்து தர்மங்களை செய்பவளாயிரு. சர்வதா சத்ருஷம் சீதே மம ஸ்வஸ்ய குலஸ்ய ச
व्यवसायमनुप्राप्ता कान्ते त्वमति शोभनम् कान्ते नायिके सीते सीते त्वं நீ மம எனக்கும் ஸ்வஸ்ய உனக்கும் குலஸ்ய ச குலத்திற்கும் சத்ருஷம் பெருமை தருகிறதும் சர்வதா எக்காலத்திலும் அதிசோபனம் உத்தமமான சன்மார்க்கத்தை போதிக்கின்றதுமாகிய விவசாயம் செய்கையை அனுப்பிராப்த அனுஷ்டித்தவளாய் ஆயினை. நாயகியே சீதே நீ எனக்கும் உனக்கும் குலத்திற்கும் பெருமை தருகிறதும் எக்காலத்திலும் உத்தமமான சன்மார்க்கத்தை போதிக்கின்றதுமாகிய செய்கையை அனுஷ்டித்தவள் ஆயினை. ஆரபஸ்வ शुभश्रोणी वनवासक्षमाक्रियाः निधानीं त्वद्रुते सीते स्वर्गोऽपि मम रोचते. शुभश्रोणी சன்மார்க்கத்தில் நிபுணத்துவம் பெற்று விளங்கும் சீதே சீதே त्वद्रुते நீ இல்லாமல் மம எனக்கு ஸ்வர்கா அப்பி விண்ணுலகும் ரோச்சத்தேன பெரிதாயிராது வெறுப்பாயிருக்கும். இதானீம் இப்பவே வனவாசக்ஷமாக வனவாசம் செய்வதற்கு சாதனங்களான கிரியாக வைதிக காரியங்களை தானாதிகளை ஆரபஸ்வ ஆரம்பிப்பாயாக. சன்மார்க்கத்தில் நிபுணத்துவம் பெற்று விளங்கும் சீதே நீ இல்லாமல் எனக்கு விண்ணுலகமும் பெரிதாயிராது வெறுப்பாயிருக்கும். இப்பவே வனவாசம் செய்வதற்கு சாதனங்களான வைதிக காரியங்களை தானாதிகளை ஆரம்பிப்பாயாக. ब्राह्मणेभ्यश्च रत्नानि भिक्षुकेभ्यश्च भोजनं देहि चाशं समानेभ्यः सन्त्वरस्व च माचिरम्. ஆசம்சமானேபியக யாச்சிக்கின்ற பிராக்னேபியக ச அந்தணர்களுக்கும் பிக்ஷுக்கேபியக ச பிக்ஷை எடுப்பவர்களுக்கும் ரத்னானி ச அருமையாய் சேர்த்து வைத்திருந்த திரவியங்களையும் போஜனம் ச சுவாதீன சொத்து சர்வத்தையும் தேஹி நீ தானம் செய்வாயாக. சந்த்வரஸ்வ சீக்கிரப்படுத்து மாச்சிரம் காலதாமதம் வேண்டாம். யாச்சிக்கின்ற அந்தணர்களுக்கும் பிக்ஷை எடுப்பவர்களுக்கும் அருமையாய் சேர்த்து வைத்திருந்த திரவியங்களையும் சுவாதீன சொத்து சர்வத்தையும் நீ தானம் செய்வாயாக. சீக்கிரப்படுத்து காலதாமதம் வேண்டாம். भूषणानि महाराणि वरवस्त्राणि यानि च रमणीयाश्रये केचित् क्रीडार्थश्चाप्युपस्कराः शयनीयानि यानानि ममच्चान्यानि यानि च देहि स्वभृत्यवर्गस्य ब्राह्मणानामनन्तरम्. மகாராணி விலை உயர்ந்த பூஷணாணி அணிகள் யானீச்ச எவைகளோ அவைகளையும் வரவஸ்திராணீச்ச சிறந்த வஸ்திரங்களையும் உபஸ்கராக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற ஜோடிப்புகள் சாமான்கள் ஏ எவைகளோ அவைகள் கேச்சித் எவ்வளவோ ரமணீயாக ச சந்தோஷத்தை விளைவிப்பவைகளாகவும் கிரீடார்த்தாக கிரீடைக்காக ஏற்பட்டவைகளாக அப்பி இருந்த போதிலும் மம எனது அந்யானி அசாதாரண சயனியானி மச்சங்கள் யானி ச எவைகளோ அவைகளையும் யானானி வாகனங்களையும் பிராமணானாம் அந்தணர்களுக்கும் அனந்தரம் அப்பால் உடனே ஸ்வப்ருத்ய வர்க்கஸ்ய ச பணிவிடைக்கார சங்கத்திற்கும் தேஹி நீ கொடுத்து விடுவாயாக. விலை உயர்ந்த அணிகள் எவைகளோ அவைகளையும் சிறந்த வஸ்திரங்களையும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற ஜோடிப்புகள் சாமான்கள் எவைகளோ அவைகள் எவ்வளவோ சந்தோஷத்தை விளைவிப்பவைகளாகவும் கிரீடைக்காக ஏற்பட்டவைகளாக இருந்த போதிலும் எனது அசாதாரண மச்சங்கள் எவைகளோ அவைகளையும் வாகனங்களையும் அந்தணர்களுக்கும் அப்பால் உடனே பணிவிடைக்கார சங்கத்திற்கும் நீ கொடுத்து விடுவாயாக. அனுகூலந்து சாபர்த்துர் ஞாத்வா கமனமாத்மனः க்ஷிப்ரம் பிரமோதிதா தேவி தாத்துமேவோபசக்ரமே.
சா தேவி அந்த தேவியார் ஆத்மனக தனது கமனம் கூட வருதலை பர்த்துகோ கணவருடைய அனுகூலம் து அனுகிரகமாகவே ஞாத்வா உணர்ந்து பிரமுதிதா மிக சந்தோஷமடைந்தவளாகி க்ஷிப்ரமேவ தக்ஷணமே தாத்தும் தானம் செய்ய உபசக்கரமே தொடங்கினாள். அந்த தேவியார் தனது கூட வருதலை கணவருடைய அனுகிரகமாகவே உணர்ந்து மிக சந்தோஷமடைந்தவளாகி தக்ஷணமே தானம் செய்ய தொடங்கினாள். ततः प्रहृष्टा प्रतिपूर्णमानसा यशस्विनी भर्तृरवेक्ष्य भाषितं धनानि रत्नानि च दातुमङ्गना प्रचक्रमे धर्मभृतां मनस्विनी. மனஸ்வினி அந்தக்கரண சுத்தி உடையவளென யசஸ்வினி திரிலோக பிரசித்தி பெற்றவளாகிய அங்கனா ஸ்திரீ ரத்னமாகும் அவள் பிரதிபூர்ண மானசா மனோரதம் கைகூட பெற்ற மனத்தினாளாகி தத்தக அதனால் பிரஹ்ருஷ்ட அத்தியந்த மனத்திருப்தி கொண்டவளாய் பர்த்துகோ கணவரின் பாஷித்தம் திருவாக்கை அவேக்ஷ பெரிதாய் பாராட்டி தர்மபிரத்தாம் தர்மவான்களுக்கு தனானி சொத்துக்களையும் ரத்னானி ச அருமையாய் சேர்த்து வைத்திருந்த திரவியங்கள் அனைத்தையும் தாத்தும் தானம் செய்ய பிரச்சக்கிரமே ஆரம்பித்தனள். அந்தக்கரண சுத்தி உடையவள் என திரிலோக்க பிரசித்தி பெற்றவளாகிய ஸ்திரீ ரத்னமாகும் அவள் மனோரதம் கைகூட பெற்ற மனத்தினாளாகி அதனால் அத்தியந்த மனத்திருப்தி கொண்டவளாய் கணவரின் திருவாக்கை பெரிதாய் பாராட்டி தர்மவான்களுக்கு சொத்துக்களையும் அருமையாய் சேர்த்து வைத்திருந்த திரவியங்கள் அனைத்தையும் தானம் செய்ய ஆரம்பித்தனள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 30 सर्गः. इत्यार्षे श्रीमद् रामायणे पञ्चमेह्ने वर्तमान कथाप्रसङ्गः. இவ்விதம் ஆதியில் குஷன் லவன் இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 5வது தினத்தில் கானம் பண்ணப்பட்ட கதை முடிவு பெற்றது.